ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த சீரீஸோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீஸ்மர் கங்கை நதி முன்னாடி நின்று ஒரு சத்தியம் பண்ணுறாரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹஸ்தினாபுரத்தில் ஒரு வேலைக்காரனாக இருப்பேன், நான் யாரையும் மேரேஜ் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வர பீஸ்மரோட அப்பா பீஸ்மா அப்படின்னு கத்துறாரு. ஏன் இப்படி செஞ்ச, தேவையா இந்த சத்தியம்? என்னுடைய சந்தோஷத்துக்காக? உனக்கு எதுக்கு இந்த தண்டனைன்னு கேட்குறாரு. இது தண்டனை இல்லைப்பா, இது என்னுடைய சத்தியம்னு சொல்கிறாரு. சரிப்பா, இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்குறாரு. அஸ்தினாபுரத்தில் தர்மமும் சாமர்த்தியமும் உள்ள ஒரு அரசர் ஆட்சி செய்கிற வரைக்கும் நான் சாகக்கூடாதுன்னு கேட்குறாரு. உன் விருப்பம் இல்லாமல் நீ சாக மாட்ட, யாரால் எப்போ நீ சாகணும்னு நினைக்கிறியோ அப்போ தான் சாவன்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் 24 வருஷத்துக்கு அப்புறம் அஸ்தினாபுரம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. சாந்தனு மகாராஜா இறந்துட்டாரு. சத்தியவதிக்கு விசித்திர வீரியன்ற ஒரு பையன் இருக்கான், அவனை தான் காட்டுறாங்க. பாஞ்சாலத்தின் அரசர் அவரை கட்டி வச்சு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்காரு. என் நாட்டுக்குள்ளே என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஏன் வந்தேன்னு சொல்லி. அதுக்கு விசித்திர வீரியன், உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு யாரை பிரச்சனை கொடுத்தாலும் என் அண்ணன் வருவார், அவரை எதிர்த்து உன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு நக்கலை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, நீ சாக ரெடியாக இருன்னு சொல்கிறாரு பாஞ்சால அரசன். அதே நேரத்தில் ஒரு குதிரையில் பீஸ்மர் வராரு. பாஞ்சால அரசன்ட்ட சொல்கிறாரு, என் தம்பியை விடு, அவன் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அதுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உன் தம்பி என் நாட்டுக்குள்ளே என் பெர்மிஷன் இல்லாமல் வந்து இங்கே உள்ள விளைச்சல் நிலங்கள் எல்லாம் எரிச்சிட்டான். அஸ்தினாபுரத்தை பழி வாங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் வீணாக்க விரும்பலன்னு சொல்கிறாரு. ராவணன் இது மாதிரி தான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அனுமன் வாளுக்கு தீ வச்சு தப்பு செஞ்சான். அது மாதிரி நீயும் உன் நாட்டுக்கு தீ வச்சுக்காதுன்னு சொல்கிறாரு. பீஸ்மர் அசால்ட்டாக பாஞ்சால நாட்டு அரசரை அடித்து வின் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு விசித்திர வீரியனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் பாஞ்சால அரசர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. பாஞ்சாலத்தில் பிறக்கும் ஒரு உயிர், அது எடுக்கும் உன் வாழ்வின் உயிர்னு சொல்கிறாரு. அஸ்தினாபுரத்தை காட்டுறாங்க. பீஸ்மர் விசித்திர வீரியன் கிட்ட வாழை கையில் எடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவனால் வாழை தூக்கவே முடியல. நான் உனக்கு வாழ்வில் அனைத்து ஆயுதங்களும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் நீ ஒன்றுமே கற்றுக்கலன்னு சொல்லி அடிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வர சத்தியவதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு விசித்திர வீரியன். என்ன இது பீஸ்மான்னு கேட்குறா. ராஜமா தான் என்னுடைய ஆசையை சொல்கிறேன், அப்பாவுக்கு அப்புறம் விசித்திர வீரியன் பெரிய அரசன் ஆகணும், நிறைய வெற்றி பெறணும், ஆனால் ஒரு வாழை கூட அவனால் தூக்க முடியல, எப்படி இவன் அஸ்தினாபுரத்தின் அரசனாவான்? என்னை மன்னிச்சிடுங்க ராஜமாதா, இவனால் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடியாது, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இவனுக்கு பொறுப்பு வந்தால் எல்லாம் சரியாயிடும். காசின் அரசன் தன்னுடைய 3 பொண்ணுங்களுக்கு சுயவரம் சொல்லியிருக்கான். அஸ்தினாபுரத்தின் சார்பாக நீ போய் அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வா. ஒரு பொண்ணு தான் கணவர் வீரனாக இருக்கணும்னு ஆசைப்படுவா. மன்னிச்சிடுங்க ராஜமாதா, என்னால் இது செய்ய முடியாது. இது ராஜமாதாவின் ஆணை. பீஸ்மர், நீ அஸ்தினாபுரத்தின் நலனுக்காக எதையும் செய்வேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாய், மறந்து விட்டாயான்னு கேட்குறா. காசி நாட்டு இளவரசி அம்பி, அம்பாலிகா, அம்பை 3 பேர் சுயவரத்தை தான் காட்டுறாங்க. அம்பை சால்வை நாட்டு மன்னரை காதலிப்பா, அதனால் சுயவரத்திற்கு சால்வை நாட்டு மன்னரை வர சொல்லியிருப்பா. திடீர்னு அங்கே பீஸ்மர் வாராரு. சுயவரத்திற்கு வந்திருக்க எல்லா அரசர்களும் கல்யாணமே செஞ்சுக்கிறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சுருக்காரு, இவர் ஏன் வாராருன்னு பார்க்குறாங்க. காசி நாட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு, வணக்கம் அரசே, அஸ்தினாபுரத்தின் சார்பாக வந்திருக்கேன், இளவரசருக்கு உங்கள் 3 பொண்ணுங்களையும் தாங்கன்னு கேட்குறாரு. இங்கே என் பொண்ணுங்களுக்கு சுயம்பரம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. சுயம்பரத்தில் வீரத்தை பயன்படுத்தி யார் வெற்றி கிடைக்குதோ அவங்களுக்கு உங்கள் 3 பொண்ணுங்களையும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் சொன்னதில் யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா அவர் என்கிட்ட சண்டை போடலான்னு சொல்கிறாரு. சால்வை நாட்டு மன்னர் பீஸ்மர்கிட்ட சண்டை போட போகிறாரு. பீஸ்மர் அவரோட வில்லை லேசாக வளைக்கிறாரு. அதுக்கே சால்வை நாட்டு மன்னர் வெளியே கதவுக்கு பக்கத்தில் போய் விழுறாரு. உடனே அம்பே ஓடி போய் அரசே அரசேன்னு கத்துறா சால்வை மன்னரை பார்த்து. பீஸ்மர் கிட்ட திரும்பி, யார் நீ? உன் வித்தையை கட்டவா வந்த? என் அப்பா ஒரு வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினச்சா போட்டி வச்சிருப்பாரு, எங்களுக்கு பிடிச்ச கணவரை நாங்கள் செலக்ட் செய்யணும்னு சொல்லி சுயவரம் வச்சிருக்காரு. சால்வை நாட்டு மன்னரை என் கணவரா மனசால எப்போவோ ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறா. பீஸ்மர் கேட்குறார், சுயவரத்துக்கு முன்னாடியே உன் கணவரை செலக்ட் பண்ணிட்டியா? பல நாட்டு மன்னர்கள் பல தூரம் கடந்து வந்திருக்காங்க, அது சும்மாவான்னு கேட்குறாரு. மற்ற நாட்டு மன்னர்களும் கங்கையின் மைந்தன் சொல்வது சரிதான், 3 பெண்ணுகளின் திருமணமும் அஸ்தினாபுரத்தில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. பீஸ்மர் சொல்கிறாரு, 3 பொண்ணுங்க வேண்டாம், அம்பைய சால்வை நாட்டு மன்னரை கல்யாணம் செஞ்சுக்கட்டும், மற்ற 2 பொண்ணுங்களை மட்டும் அஸ்தினாபுரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அஸ்தினாபுரத்தில் திருமண வேலை போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே திடீர்னு அம்பை பீஸ்மர் அப்படின்னு கத்துறா. எல்லாரும் முன்னாடியும் திருமணம் செஞ்சுக்கலான்னு அஸ்தினாபுரம் வந்திருக்கேன்னு சொல்கிறா. நான் உன்னை சால்வை நாட்டு மன்னரை திருமணம் செஞ்சுக்கிற சொன்னேன்னு பீஸ்மர் சொல்கிறாரு. சால்வனிடம் என்னை திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்னேன், போட்டியில் உன்னை வெற்றி கொண்டது பீஸ்மர், அதனால் நீ பீஸ்மருக்கு தான் சொந்தம்னு ஒரு உண்மையை சொன்னான். சால்வன்ட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு பிச்சை வேண்டாம், போட்டியில் வின் பண்ணது நீங்கள் தான், அதனால் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.